ஹலோ மை டியர் சில்ட்ரன். நிறைய பேர் தியோரி கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேங்கிறீங்க. பட் தியோரியும் அக்கௌண்டன்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம தியரி கொஷின்ஸ் ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டருடைய வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 1 அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி மெயின்டைன் பண்ணலையோ அதுக்கு பேரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். வென் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் strictly maintained according to double entry system, they are called incomplete records. அதாவது ரெண்டு சிஸ்டம் இருக்குப்பா. ஒன்னு டபுள் என்ட்ரி சிஸ்டம், இன்னொன்னு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். எந்த ரெக்கார்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி மெயின்டைன் பண்ணலையோ அதுக்கு பேரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னாலும் சிங்கிள் என்ட்ரினாலும் ஒன்று தான். Next question, state the accounts generally maintained by small sized sole trader when double entry accounting system is not followed. Double entry system follow பண்ணலைனா இந்த ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர் என்ன அக்கவுண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. பர்சனல், ரியல், நாமினல், இது மூணும். கேஷ் அக்கவுண்ட், இது நாளையும் ஞாபகம் வச்சுக்கணும். கேஷ் அக்கவுண்ட், பர்சனல், ரியல், நாமினல். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு அக்கவுண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. யாரு? சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துல. அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணலைன்னா என்ன அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, கேஷும் பர்சனல் அக்கவுண்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரியலும் நாமினலும் பண்ண மாட்டாங்க. நமக்கு கேஷ் அண்ட் பர்சனல் அக்கவுண்ட்ஸ். பர்சனல் அக்கவுண்ட்னா யாரோட அக்கவுண்ட் அப்படின்னா, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அக்கவுண்ட் அண்ட் சப்ளையர்ஸ் அக்கவுண்ட். சப்ளையர்ஸ்னா கிரெடிட்டர்ஸ். அப்போ கஸ்டமர்ஸ் அண்ட் நீங்க சப்ளையர்ஸ் எழுதலாம், இல்ல கிரெடிட்டர்ஸ். Personal accounts of customers and creditors, they are maintained fully. அப்போ other accounts they are maintained based on necessity. அப்படின்னா மற்ற அக்கவுண்ட்ஸ் அவங்களோட தேவைக்கு ஏற்ப அவங்க மெயின்டைன் பண்றாங்க. மற்ற அக்கவுண்ட்ஸ் அவங்களோட தேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு என்ன அக்கவுண்ட்ஸ் வேணுமோ அது. இப்ப நீங்க இது எழுதினாலே கண்டிப்பா 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஃபுல்லா எழுதலைனாலும் இது வரைக்கும் மாதிரி எழுதுங்க. கேஷ் அக்கவுண்ட் அண்ட் பர்சனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் and creditors are maintained. இப்படி போயிடுங்க. when double entry accounting system is not followed ன்னு முடிச்சிடலாம். அடுத்தது, வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா என்ன? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னாலே பேலன்ஸ் ஷீட்னு ஞாபகம் வச்சுக்கணும். டபுள் என்ட்ரியில நம்ம பேலன்ஸ் ஷீட்னு சொல்றோம், சிங்கிள் என்ட்ரியில ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு சொல்றோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லைபிலிட்டிஸ், ரைட் ஹேண்ட் சைட்ல அசெட்ஸ் இருக்கும். அப்போ இந்த statement showing the balance of assets and liabilities on a particular date. நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு எப்படி எழுதுவோம்? as a balance sheet on a particular date. பேலன்ஸ் ஷீட் as on 31st March அப்படின்னு போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லைபிலிட்டிஸ், ரைட் ஹேண்ட் சைட்ல அசெட்ஸ் எழுதுவோம். அதையே தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு சிங்கிள் என்ட்ரியில சொல்றோம். அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும்? அசெட்ஸ், லைபிலிட்டிஸோட பேலன்ஸ் இருக்கும். ஷோயிங் த பேலன்சஸ் ஆஃப், பேலன்ஸ்னா அசெட்ஸோடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு, இப்போ அதோட வேல்யூ என்ன, லைபிலிட்டிஸ் எவ்வளவுன்னு அமௌண்ட், அதுதான் பேலன்சஸ். ஷோயிங் த பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட். It is prepared under single entry system to find out the capital. இந்த பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு தெரியும், இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அசெட்ஸ், பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு இங்க லைபிலிட்டிஸ் எழுதுவோம், இங்க அசெட்ஸ் எழுதுவோம். இதே தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு சொல்றோம். அப்ப இதுல மெயின் பர்பஸ் என்னன்னா, இப்ப அசெட்ஸ் ஆட் பண்றீங்க 100 வருது, லைபிலிட்டிஸ் ஆட் பண்றீங்க 80 வருதுன்னா இந்த 100 மைனஸ் 80 போட்டோம்னா நமக்கு கேபிட்டல் கிடைச்சிடும். இது லைபிலிட்டிஸ். அப்போ அசெட்ஸ்ல
100 இருக்குன்னா 100 மைனஸ் லைபிலிட்டி போட்டா கேபிட்டல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட மெயின் பர்பஸ் என்ன, மெயின் யூஸ் என்னன்னா டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல். எப்படி கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்? அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். ஸோ இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்டர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் த பிசினஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதுறோம். இட் ஷோஸ் த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இட் ஷோஸ் த பேலன்சஸ்னா அமௌண்ட், அசட்ஸோட வேல்யூ எவ்வளவு, லைபிலிட்டிஸ் எவ்வளவு, பர்டிகுலர் டேட் அன்னைக்கு. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்டர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் த பிசினஸ். சரியா? இது வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். தேங்க்யூ.